ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த மரைன் அக்வேரியம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம பர்பிள் டேங்கோட பத்தி தான் நீங்க ஃபுல் ஹிஸ்டரி பார்க்க போறோம். காய்ஸ், பர்பிள் டேங்க் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இடம் பாத்தீங்களா, ஸ்ரீலங்கால தான் கண்டுபிடிச்சாங்க. ஷிப்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு ரெட் சீல மட்டும் தான் கிடைக்குது. அதே மாதிரி ஹவாயிலையும் கிடைக்கும். நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ரெட் சீ ஷிப்மெண்ட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லோ டேங்க், இது பர்பிள் டேங்க். அதே மாதிரி இப்போ வந்து பர்பிள் டேங்கும் எல்லோ டேங்க் மாதிரி ஆயிட்டு இருக்கு ரேர் கலெக்ஷனா. காரணம் என்னன்னா, மீன் வந்து எண்ணிக்கை கம்மியாகுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அது அழிஞ்சிட்டு வருதுன்னு ஒரு ஆய்வு சொல்றாங்க. அதனால வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து பர்பிள் டேங்கை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் வந்து ஆர்டர் எடுத்து தான் கொடுப்போம். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இந்த பர்பிள் டேங்க் சேல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். பர்பிள் டேங்க் வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறோமா, அது ஓகே, அந்த டேங்க் வந்து சூப்பரா இருக்கு, ப்ராப்பரா இருந்தால் மட்டும் தான் இந்த டேங்கை நான் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா பர்பிள் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபிஷ்ஷு. அதோட ஆக்டிவிட்டியும் சரி, எல்லாமே சரி பார்த்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 இன்ச் வரைக்கும் வளரும். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து பர்பிள் டேங்க் வந்து என்கிட்டே கஸ்டமர்கிட்ட வந்து கிடைக்கிறது வந்து 4 இன்ச்சும் சரி, ஒரு 8 இன்ச் வரைக்கும் நம்ம கிட்டே வளரும். ஒரு வந்து லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா என் கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 8 to 10 வருஷம் கிட்ட வளர்ந்துருக்கு, என் கண்ணார பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் வயசானாதான் அது சாவும். அந்த ஒரு 8 to 10 வருஷம் ஆகணும். உங்களுக்கே தெரியும்ல, லைஃப் டைம் எல்லாமே மாறும். அதே மாதிரி இது ரொம்ப ஹார்ட் வெரைட்டி. எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை நம்ம காப்பாத்திலாம். ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம வந்து பாராசைட் பத்தி போட்டிருப்போம். அதே மாதிரிதான் பர்பிள் டேங்க். எப்பவுமே சரி, நாங்க வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கடல்ல கூட பிஹெச் லெவலோ பேராமீட்டர் வேற மாதிரி இருக்கும், என் செட்டப் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்களோட கஸ்டமர் கிட்ட நாங்க உடனே மீன் விட்டுறோம். காரணம் என்னன்னா, எங்க செட்டப்பும் சரி, எங்க கஸ்டமர் செட்டப்பும் சரி ஒரே செட்டப். அதாவது மேக்சிமம் மாற்றாட்டி ஆகிறது வாய்ப்பு இல்லை, இன்ஃபெக்ஷன் ஆகுது வாய்ப்பு இல்லை. ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, எப்பா மீனை மாத்தினா ஃபீட் எடுக்காம போயிடும்னு. மேபி ஆகலாம். அது எதுக்குன்னா, வேற ஏதோ செட்டப் அது உங்களுக்கு செட் ஆகலாம், பேராபைட் மாறினா உங்களுக்கு அது ஃபீட் எடுக்காம போகும். பட் நம்ம செட்டப்ல அப்படி நடக்கணும் அவசியம் இல்லை கைஸ். பர்பிள் டேங்கை வந்து சொல்லணும்னு பாத்தீங்களா, பர்பிள் டேங்கோட டிக்டோ எல்லோ டேங்க் கைஸ். அதே மாதிரிதான் வந்து ஸ்கோபாஸ் டேங்க்னு ஒன்று இருக்கு, ஸ்கோபாஸ் டேங்க்னு ஒன்று இருக்கு, பிளாக் டேங்க், ஜெம் டேங்க். இது எல்லாமே பார்க்க நம்ம பர்பிள் டேங்க் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் அதோட ஃபேமிலி கைஸ். அது போகும்போது நம்மளுக்கு வந்து குரூப்பா தான் போவோம். கடல்ல ஸ்விம் பண்ண பார்த்தா ஒரு குரூப்பா போவோம். இந்த டர்டைல்ஸ் மேல இருக்க ஆல்கெல்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லா அதோட ஒரு மவுத் பாத்தீங்களா கூர்மையா இருக்கும். காரணம்னா அதுல இருக்க சின்ன சின்ன மைக்ரோ ஆல்கெல்லாம் சாப்பிடுறதுக்காக. டர்டைல்ஸை கிளீன் பண்றது ஃபுல்லாவே நம்ம டேங்க் வெரைட்டி தான். அதுவும் வந்து இந்த பிரிசல் டூ டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் கிளீன் பண்ணும். அது ஃபுல்லா கிளீனிங் ப்ராசஸ் மட்டும் தான். எல்லா டேங்குமே ஆல்கே சாப்பிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரி டிப்டோ தான் இந்த எல்லோ டேங்க் நான் சொன்னேன். அதுவும் இதே மாதிரி ஹேபிட் தான் இருக்கும். இது குரூப்பிங்கா தான் போகுது. இப்போ வந்து ஃபீட் எடுக்கும் போது ஒன்னும் பேரா வந்து ஃபீட் எடுக்கும், இல்லை சிங்கிளா தான் வரும். காரணம் என்னன்னா, அதுக்குள்ளே சில டைம் ஃபைட் பண்ணும். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பைன் போன் பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும், டெயில் போன் பாத்தீங்கன்னா 3 இருக்கும். அது மெயினா அதுக்கு ஃபின்ல ஒரு 2 போன் இருக்கும். அந்த முள்ளு தான் உங்களுக்கு எல்லா ஃபிஷ்ஷுமே அடிக்குமே. அது நீங்க சைட் மட்டும் பண்ணி வச்சீங்கன்னா பர்பிள் டேங்க்ல சில டைம் கிழிஞ்சிருக்கும். அது ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஃபைட் பண்ணி அது உடம்ப வந்து டேமேஜ் பண்ணிடும். அதனால வந்து இதை நீங்க குரூப்பிங்கா வரனா ஒரு 10 ஃபீட்டோ இல்லை 20 ஃபீட்டோ இருந்தா நீங்க ஒரு 4-5 கூட விடலாம், மேல சூப்பரா இருக்கும். அதுவே உங்க டேங்க் ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் இருந்தா ஒன்று விடுறது தாராளம். அது ஒன்றுக்கே இடம் பத்தாது. காரணம்னா ஃபைட் பயங்கரமா போடும். அதே மாதிரி நீங்க இது கூட நம்ம எல்லோ டேங்க் சேர்க்கும் போது இதே நிலைமை தான் வரும். இல்லை நீங்க வந்து ஸ்கோபாஸ் டேங்க் எங்கனாலும் ஃபைட் வரும். ஆனா பட் மேனேஜ் பண்ணிடும். பர்பிள் டேங்க் அளவுக்கு ஃபைட் பண்ணாது. அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து வந்து பர்பிள் டேங்க் தான் இருக்குல்ல ஹார்டு டஃபஸ்ட் ஃபிஷ் சொல்லுவோம். காரணம்னா எல்லாத்தோடையும் பர்பிள் டேங்க் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா இருக்கு. அதனால அது எக்ஸ்ட்ரா ஃபைட் பண்ணும். அதே மாதிரி மீன்ல வந்து அவன் சூப்பரா பழகுவான். மற்ற மீனையும் அவ்வளவு சீக்கிரம் பழக விட மாட்டான். அதே மாதிரி வந்து கடல்லையும் சூப்பரான ஒரு இதெல்லாம் இருக்கு. அது என்னன்னு நீங்க பாத்தீங்களா, இப்போ வந்து பர்பிள் டேங்கை பொறுத்த வரைக்கும் குரூப்பிங்கா நான் சாப்பிட சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி சாப்பிட்டுட்டு அது நெக்ஸ்ட் இப்போ அது காலையில வந்து எஞ்சிக்கணும் வச்சுக்கலாம், அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். கடல்ல என்ன வேலை, சாப்பிட்டுட்டே இருக்கிறதுதான் வேலை. நம்ம தான் வந்து ரூல்ஸ் போட்டு அதுக்கு டயட்லாம் வைக்கிறோம். அதனாலதான் வந்து வளர்றது வந்து கம்மியாகுது. நம்ம செட்டப்ல வந்து நம்ம ரூல்ஸ் போட மாட்டோம், ஃபீட் பண்ணுங்க தான் சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு வேற என்னன்னா, உங்களுக்கு கடல்ல வந்து சூப்பரான ஒரு இதெல்லாம் இருக்கு பர்பிள் டேங்க். என்ன அதோட ஹேபிட்னா, காலையில வரும், நல்ல ஃபீட் எடுக்கும். அதே மாதிரி ஒரு 6 o'clock எல்லாமே ஹைடிங் ஸ்பேஸ்ல போய் ஒளிஞ்சிக்கும். அதனாலதான் நம்ம டேங்க்ல ஃபுல்லா ராக் செட்டப் பண்றோம். எதுக்குன்னா மீன் எல்லாமே ஹைட் பண்ணும். மற்ற மீன் நீங்க எந்த மீன் வளர்த்தாலும் சரி, மீன் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த கடல் மீன் மட்டும் தான் கரெக்டா லைட் எல்லாமே ஆஃப் பண்ணா உள்ள போய் ஹைட் ஆகி தூங்கிடும். மீனுக்கு இமே இல்லை, பட் இது எல்லாமே தூங்குற ஹேபிட் இருக்கும். ஒரு மீன் நீங்க வந்து உள்ள போய் ஹைட் ஆகி தூங்கிடும். மற்ற நீங்க ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எப்பவுமே 24 hours சுத்திக்கிட்டே இருக்கும். பட் இது அப்படியே கிடையாது. கரெக்டா காலையில வந்து லைட்டிங் அந்த சூரிய வெளிச்சம் ஆன் ஆகும் போது எல்லாமே வெளியில வந்துடும். வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் சுத்திட்டு அப்புறமா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். 6 மணி வரைக்கும் ஃபீட் எடுத்துட்டு இருக்கும். அந்த சன்செட் மூடும் போது எல்லா மீனும் அதோட ஒரு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடும். மீன் அதை ஐடென்டிஃபை ஆகி
எல்லாம் ஓகே, அது அந்த டெரிட்டரியை ஃபாலோ பண்ணிக்கும். அதுதான் பர்பிள் டேங்க்ல இருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு கான்செப்ட். இது மாதிரி உங்களுக்கு வேற என்ன வீடியோவோ இல்லை வேற என்ன ஃபிஷ் கலெக்ஷனோ இல்லை உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் தெரியுங்க, இந்த மாதிரி எனக்கு பர்பிள் டேங்க் வேணும் இல்லை மீனோட வேற என்ன வேணும் செட்டப் பண்ணோம், கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. மரைன் அக்வாரியம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.